Hello beauties, welcome back to Varsh Tales. So இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா first time going to curling my hair without any heat tools. இதை பேஸ் பண்ணி நிறைய வந்து வீடியோஸ் பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷன்ல நிறைய questions இருந்துச்சு. பர்டிகுலர் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணல. ஸோ அதுக்காகவும் இந்த வீடியோ கொஷின்ஸ் எல்லாம் என் மைண்டில் இருக்குது என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற வகையிலையும் நம்ம வீடியோ வந்து இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய டேம்ப் ஹேரில் வந்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ நம்ம ஹீட்லெஸ் கேர்ள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த விதமான டூல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஹேரை வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறேன். ஸோ என்னோடது வந்து ரொம்ப வெட் ஹேராக இருக்குது, ஒரு 30% அந்த மாதிரி தான் ட்ரை ஆகிருக்கு. ஸோ அந்த டைம்லேயே நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ணிடுறது அட்வைசபிள். ஸோ 2 சைடு எடுத்தாச்சு பார்ட்டிஷன். ஸோ நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அதில் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிறது எனக்கும் ஐ ஹாவ் நோ ஐடியா. ஸோ இதை அப்படி கோம் பண்ணிக்க சொல்கிறாங்க. என்னோடது வந்து ஒரு வேவி ஹேர் அண்ட் ஆல்சோ ரீசன்ட் டேஸில் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆனதுனால எனக்கு முடியும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நிறைய கேர்லிங் வீடியோ பார்க்கும்போது முடி அப்படியே நல்லா பவுன்ஸியாக இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை, சரி நம்ம வந்து கேர்ள் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து டூல்ஸ் வச்சு கேர்ள் பண்ணுறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் அதனால் ஹேர் ஃபால் வருமோ அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. ஸோ அதனால் ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட். ஸோ ரொம்ப ஜென்டிலாக தான் கோம் பண்ணுறேன், ஏன்னா என்னோடய வெட் ஹேரில் சீவணுன்னா நிறைய முடிவிலும். ஸோ ரொம்ப ஜென்டிலாக அவ்வளோதான். இதில் இருக்கிற டேங்கிள்ஸ் எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடும் வந்து டக் டக்குன்னு கோம் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நிறைய ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் நடுவில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு மேபி ரிசல்ட்ஸ் கிடைக்காம போகலாம், உங்களுக்கு டவுட்ஸ் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ அதனால் எந்த ஒரு வீடியோ, இந்த வீடியோ மட்டும் இல்லை, எந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குற ஆப்ஷன் வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும், உங்களுக்கு டைமும் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து சீவியாச்சு. இவ்வளோதான் எனக்கு இருக்கிற முடி. ஐ எம் கோயிங் டு ஷோ யூ அ ப்ராடக்ட். இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு என்னோட ஓன் மணியில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஃப்ரம் Curl Up. ஸோ திஸ் இஸ் Curl Up Curl Defining Cream for Frizzy, Wavy and Curly Hair. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நான் வரேன். எப்படியும் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விடணும். ஸோ அந்த டைமில் நம்ம நிறைய பேசுவோம் இதை பற்றி. இது வந்து ஆக்சுவலி ஸ்டெப் 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் இந்த பிராண்ட்லேருந்து இருக்குது, பட் நான் அதை வாங்கலை, அதை சொல்கிறேன், லேட்டராக சொல்கிறேன். Curl Defining Cream. ஸோ இதை வந்து எடுத்தாச்சு. ஸோ ஒரு மாதிரி மைல்டான ஃப்ரெக்னன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு க்ரீம்லேயே வந்து ஒரு ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஒரு க்ரீமு. ஸோ அதை வந்து நிறைய எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர். ஸோ நல்ல கையில் வந்து இது பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு அப்ளை இட் இன் மை ஹேர். ஸோ ஸ்க்ரன்ச்சஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால் பண்ணுறேன். போட்டதுக்கப்புறம் கோம் பண்ணிடாதீங்க, அதுக்கு முன்னாடி கோம் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்க்ரன்ச் பண்ணியாச்சு. இது எப்படி அவ்வளோ கேர்ள் ஆகும்னு எனக்கு தெரியலை, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சைடும் பண்ணிடலாமா? இந்த சைடு வந்து அந்தளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து கம்மியாக எடுத்துக்க போகிறேன். நிறைய எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்டே. ஓகே, ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கலாம்.
பார்க்கலாம், எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ப்ராடக்ட் எடுத்தால் எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இது அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எந்த விதமான டூல்ஸும் இல்லாமல் அப்படியே வந்து ஏரில் ட்ரை பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ இது பண்ணிட்டோமா, அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. யூஸ்வலாகவும் என் முடி இப்படி தான் இருக்கும். எந்த ஹேர் டைப் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். கர்லி ஹேர் அண்ட் வேவி ஹேர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் ஹேருக்கு எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், அந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னோடய ஆன்சர் வந்து நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் வந்து யூஸ் பண்ணுற ஷாம்பு இந்த பி பிளண்டோட இன்டென்ஸ் மாய்ஸ்சர் ஷாம்பு. ஸோ இது வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஹேர் வந்து ரொம்ப மேனேஜபிளாக, ரொம்ப ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. ஒரு மாதிரி சலூனில் போயிட்டு நம்ம வந்து ஏதாவது ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பிடிச்சி போய் நெக்ஸ்ட்டு வந்து நான் வாங்கினது அதே பிராண்டில் இருக்கிற அதே வேரியண்ட்டில் இருக்கிற ஒரு கண்டிஷ்னர். ஸோ ஃப்ரம் பி பிளண்ட் இன்டென்ஸ் மாய்ஸ்சர் கண்டிஷ்னர். ஸோ இது ரெண்டும் தான் நான் இப்போ வந்து கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய ஹேர் வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாகவும் ரொம்ப சில்கி ஸ்மூத்தாகவும் எனக்கு வந்து இருக்குது. ஸோ டெக்ஸ்சர் தெரியுதா, நல்லாவே வந்து டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ட்ரை ஆனால் தெரியும் எப்படி வந்து இது கேர்ள் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான். ஷாம்பூஸ், கண்டிஷ்னர், சீரம் இது இவ்வளோ தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னோடய ஹேருக்கு. மற்றபடிக்கு வந்து யூஷுவல் பேராஷூட் ஆயில் அண்டு இந்துலேக்கா ஹேர் ஆயில் மட்டும்தான் நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹேர் பொறுத்தளவுக்கு வந்து எனக்கு பெருசாக ரிஸ்க் எடுக்க தோணலை. பிகாஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் ஹேர் வந்து கொட்டியாச்சு ஆல்ரெடி. ஐ ஹோப் ஹவ் ஆன்சர்ட் ஆல் ஆஃப் யுவர் கொஷின்ஸ். ஸோ முடி வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த அளவுக்கு மட்டும்தான் கேர்ள்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும்தான் கேர்ள்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து ஹைப் ஏற்றின மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரொம்ப கேர்ள்ஸ் வந்து வரலை. ஸோ இவ்வளோ தான் வந்து கேர்ள்ஸ் வந்திருக்கு. ஸோ as you can see, ஸோ என்னோடது யூஸ்வலாகவே இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் என் முடி. ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் வந்து கேர்ள் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எப்படி இந்த க்ரீமால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, இங்கே லிட்ரலாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செட்டிங் க்ரீம் ஆர் சம்திங் வச்சு நம்ம வந்து செட் பண்ணோன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஹேர் மேலே வந்து ஒரு திக் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரன்ச் பண்ணும்போது அது அப்படியே ஹோல்ட் பண்ணிக்குது. முடி மேலே ஒரு லேயர் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே அதை ஹோல்ட் பண்ணிக்குது. ஸோ அப்படி தான் வந்து இந்த க்ரீம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தான் கேர்ள்ஸ் வந்துச்சு என் முடிக்கு. திஸ் இஸ் த எண்ட் ரிசல்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் மேபி வால்யூம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ரிசல்ட். இது வந்து கீழெல்லாம் எனக்கு ஓகே, பட் இங்கே பாருங்கள் முடி அப்படியே தான் இருக்குது. இந்த முடியெல்லாம் அப்படியே தான் இருக்குது எனக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வர்ஷ் டேல்ஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.